அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 8 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டம். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை தொகுதிகள் குறைக்கப்படும் அபாயம் உள்ளதாகும். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளில் 8 மக்களவை தொகுதிகளை இழக்கும் சூழல் ஏற்படும் எனவும், தொகுதிகள் குறைக்கப்பட்டால் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும் எனவும் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக விவாதிக்க பதிவு செய்யப்பட்டுள்ள 40 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மிகப்பெரிய உரிமை மீட்பு போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் எனவும், தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென்னிந்தியாவின் தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது எனவும் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: வார இறுதி நாட்களை முன்னிட்டு 28ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை 627 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கீழம்பாக்கத்திலிருந்து 485, கோடம்பாக்கத்திலிருந்து 102, மாதவரத்திலிருந்து 40 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மூன்றாவது அறிவிப்பு: ரமலான் நோன்பு கஞ்சி தயாரிப்புக்காக பள்ளிவாசலுக்கு 7920 மெட்ரிக் டன் அரிசி வழங்க முதலமைச்சரான மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இஸ்லாமிய மக்களின் கோரிக்கையை ஏற்று 7920 மெட்ரிக் டன் அரிசி வழங்க 18.41 கோடி ரூபாய் செலவாகும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: 27ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையை விடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதியன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: மேல்மலையனூர் தேரோட்டத்தை முன்னிட்டு வரும் 4ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 4ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் மாநில அரசு அலுவலகங்கள், பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 15ஆம் தேதி வேலை நாளாக அறிவித்து மாவட்ட ஆட்சியரான ஷேக் அப்துல் ரஹ்மான் உத்தரவிட்டுள்ளார். ஆறாவது அறிவிப்பு: மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 11,300 கோடி என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது என மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குனர் தெரிவித்துள்ளார். கோயிலில் இருந்து பாதுகாப்பான தூரத்தில் பணிகள் நடைபெறும் எனவும், இதனால் எந்த பாதிப்பும் கோயிலுக்கு இருக்காது எனவும், ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்த பின்புதான் மெட்ரோ ரயில் பணிகள் துவங்கப்படும் எனவும் மெட்ரோ இயக்குனர் மதுரையில் பேட்டியளித்துள்ளார். ஏழாவது அறிவிப்பு: தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் உங்களது சொந்த யூடியூப் சேனலை உருவாக்குதல் மற்றும் இணையதளத்தில் யூடியூப் சேனலை பயன்படுத்தி உங்களுடைய தயாரிப்புகளை சந்தைப்படுத்துதல் குறித்த பயிற்சி வரும் 5/3/2025 முதல் 7/3/2025 தேதி வரை காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை தொழில் முனைவோர் மேம்பாட்டு வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் editn.in என்ற வலைத்தளத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடைசியாக 8வது அறிவிப்பு: பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டுவரக்கூடிய வாகனங்களின் அனுமதி சீட்டு ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் தண்ணீர் கேன்கள் கொண்டுவரப்பட்டால் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் அனுமதி சீட்டு ரத்து செய்யப்படும் எனவும், கொடைக்கானல் மலைப்பகுதியில் நெகிழி பொருட்கள் 5 லிட்டர் கேனுக்கு கீழ் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த 8 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.